ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை செவியுறுகின்ற சிந்தையில் கொள்கின்ற அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 28வது நடுகற்காதை வருகிறோம். இந்த நடுகல் என்பது தமிழ்நாட்டிற்கே உரியது. இந்த நடுகல் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தினுடைய அடையாளம். இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து படித்து பார்த்தால் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு காலத்துல ஒரு சிற்றூர்ல வாழ்கின்ற மக்கள் ஒரு போர் காரணமாக அந்த அரசனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு ஒரு ஆள் என்ற முறையில செல்வார்கள். ஏன்னா நாடு காத்தாக வேண்டும் என்பது ஒரு பெரிய கடமை. அப்படி வீட்டுக்கு ஒரு ஆளாக வர வேண்டும் என்று சொல்லுகிற போது மகிழ்ச்சியாக எல்லாம் செல்லுவார்கள். அப்படி செல்லுகின்ற போது போர்ல போய் ஒருவன் மடிய நேரிடலாம். அது வீரமிக்க இறப்பாக இருக்கும். எந்த விதத்திலும் பிழைபடாத இறப்பாக இருக்கும். நேராக நின்று போரிடுவார்கள். அஞ்சி பின்வாங்குவதில்லை, முதுகு காட்டுவதில்லை. அப்படி ஒரு வீர போரிலே இறந்துவிட்ட ஒரு வீரனுக்கு அரசன் சிறப்பு செய்வான். ஊரவர்கள் என்ன செய்வார்கள்? அவன் நினைவாக ஒரு கல் நடுவார்கள். அந்த கல்லிலே அவனுடைய பெயரும் பீடும் எழுதி வைப்பார்கள். மயிர்பீலி சூட்டி வைப்பார்கள். அதற்கு பிறகு கல் முதலியவற்றை அவனுக்கு விருப்பமானவற்றை படைப்பார்கள். மணி ஒலி எழுப்புவார்கள். இதெல்லாமே அப்படியே கோயில்களிலே தெய்வத்தின் முன் நிகழக்கூடிய சடங்குகளாக மாறிவிட்டன. அதனால்தான் சில அறிஞர்கள் நடுகல்லில் இருந்துதான் தெய்வம் வந்தது என்று எழுதுகிறார்கள். இது இலங்கையிலிருந்து அறிஞர் கைலாசபதி நடுகல்லிலிருந்து தான் தெய்வ வழிபாடு உண்டாயிற்று என்று எழுதுகிறார். அதாவது அக்காலத்தில் ஒரு வீரனை நினைவு கூர்ந்த பிறகு அவனை பற்றிய செய்திகள் எல்லாம் கதைகளாக உலகத் தொடங்கின. அந்த நிலையில்தான் மதுரை வீரன் கதை வந்தது. அந்த முறையில்தான் அண்ணன்மார் கதை வந்தது. இப்படி பல கதைகள் அங்கங்கு வட்டாரங்கள் எல்லாம் உலவுகின்ற கதைகள் ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எல்லாமே பதிவு பெறவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வீரனை பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு மரபை தொல்காப்பியர் வீரத்தால் இறந்துபட்ட ஒரு சிற்றூரிலே இருக்கக்கூடிய ஆணிரைகளை பாதுகாக்கின்ற போரிலே ஈடுபட்ட அந்த வீரர்களுக்கு இறந்துபட்ட அந்த வீரர்களுக்கு நினைவாக கல் நடுகின்ற பழக்கத்தை பற்றி சொல்லுகிற போது காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் சீர்த்தகு சிறப்பில் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபின் கல்லோடு புணரனர். இந்த அடிகள்லாம் மறக்கவே முடியாது. ஒரு வீரனுக்கு செய்கின்ற சிறப்பு இது. இது காட்சின்னா போய் கல்லை காணுதல். எல்லாரும் ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் நல்ல ஒரு கல்லா பார்த்து எடுத்துட்டு வந்து, நம்ம ஊர்ல செத்து போயிட்டான சின்னா மார்பு காட்டி இறந்து பல பேரை கொன்ற பிறகு இறந்து போயிட்டானே, அவனுக்கு ஒரு எழுப்ப வேண்டும், நினைவு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி போய் கல்லை பார்ப்பார்கள். அதுதான் காட்சி. அதற்கு பிறகு கால்கோள், அப்புறம் நீர்ப்படை, நடுதல், அதை அப்புறம் வாழ்த்துதல் என்று இவ்வாறு 6 வகையாக ஒரு வீரனை பரவுகின்ற வழக்கம் தொல்காப்பியத்திலேயே சொல்லப்படுகிறது. ஒரு 3000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அது 5000 ஆண்டு கால வரலாறு என்று சொல்லுகிறார்கள். இப்ப அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறாங்க. சொல்ல அது பிறருக்கு பிறர்கள்லாம் பிறர் யாரையும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வளவுலாம் தொன்மையா தமிழர்களுடைய வாழ்க்கை. அதான் சான்றுகள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். முகந்ததாரோ ஹரப்பாவில் கிடைத்த சிந்து வெளியிலே கிடைத்த எச்சங்களை கொண்டுதான் நாம சொல்லுகிறோம். அங்கு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்முடைய தமிழர் பண்பாட்டினுடைய எச்சங்கள் என்றெல்லாம் நாம பேசி எடுத்து சொன்னோம். யாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளல. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிற போதே வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்றாசிரியர் சொல்லுகிறார், மோஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்டோரியன்ஸ் did as if the South did not exist. தென்னிந்தியா என்று ஒன்று இருந்ததாகவே வரலாற்றாசிரியர் உணரவில்லை.
என்று எழுதுகிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில இளங்கோடிகள் செய்த ஒரு மாபெரும் புரட்சி என்னவென்றால், ஒரு வீரனுக்கு சொல்லப்பட்ட துறைகளை எல்லாம் துறைன்னு சொல்லணும். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், சீர்த்தகு சிறப்பில் பெரும்படை வாழ்த்தல் என்று இவற்றை எல்லாம் ஒரு பெண்ணுக்கு, வீரமா பத்தினி என்று விளங்கிய ஒரு பெண்ணுக்கு உரிமையாக்கி, அதை காதை தலைப்புகளாக்கி, அந்த காதைகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து வஞ்சி காண்டமாக்கி நமக்கு அளிக்கிறார். இது ஒரு மாபெரும் மாற்றம். இது இலக்கிய படைப்புல ஒரு புதிய நெறி. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சிறப்பு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகார காப்பியத்தினுடைய சிறப்பே என்னவென்றால், இது சிலப்பதிகார காப்பியத்திற்கு காவிய நாயகன் இல்லைன்னே சொல்லிடலாம். என்ன தன்னேறில்லாத தலைவன் என்று கோவலனை சொல்ல முடியல. ஆனா இளங்கோடிகள் இப்படி சொல்றாரு, இந்த காப்பியத்திற்கு தலைவிதான் மூத்தவள், தலைவிதான் பெரியவள், கண்ணகிதான் இந்த காப்பியத்திற்கு உரியவள், அவள் தெய்வமாகி விடுகிறாள். அவளுடைய வீரம் இந்த இடத்துல கற்பு கற்பு என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், குடும்ப கல்வியை சிறப்பாக கற்றவள், குலக்கல்வியை, குலமானத்தை, அந்த மான உணர்வை கற்றவள், அதை செயல்படுத்துவதற்குரிய துணிவை கற்றவள் என்று எல்லாமே கல்வி சார்பாக வருவதுதான் கற்பு. கல் அதனுடைய திண்மை, அத்தகைய திண்மையான மனம் வாய்ந்த உறுத்தியினுடைய வரலாறாக இது வருகிறது. இங்க இப்ப நடுகர் காதையை பார்க்கிறோம். தன்மதி என்ன தமனியே நெடுங்குடை, தமனியம் என்றால் பொன், இதெல்லாம் வட சொல்தான். தமனியம்ங்கிறது வட சொல்தான். தன்மதி என்ன நல்ல நிலவு, அந்த நிலவு போன்று இருக்கக்கூடிய தமனிய நெடுங்குடை மன்னகம் நிழற்செய, நிலா போல இருக்குதான் குடை. அரசனுடைய வெண்குற்ற குடை நிலா போல இருக்கிறது. அது பொன் வண்ணமாக இருக்கிறது. அந்த குடையை ஏந்தி கொண்டு வருகிறான். குடை நாட்கோள் என்று ஒரு துறையே இருக்கிறது. அரசனுடைய குடையை புகழ்ந்து பாடுதல் புலவர்க்குரிய மரபு அந்த காலத்துல. தமனிய நெடுங்குடை மன்னகம் நிழற்செய, இந்த நில உலகம் முழுமையும் அந்த குடை நிழல், அது ஒரு சிம்பல், அது ஒரு அடையாளம். அரசனுடைய குடைங்கிறது என்னன்னா, அவன் நிழல் செய்கிறான், மக்களை எல்லாம் தன் நிழலிலே வைத்து பாதுகாக்கிறான் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவன் அந்த வெண்கொற்ற குடையை ஏந்தி இருக்கிறான். தாழ்ந்த, அதை சொல்லுகிறான்ல, முன்னாடியே பார்த்தோம்னா, தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் புன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் நந்தி. அந்த குடை நடுக்கும். அவனுடைய அறத்திலிருந்து அவன் பிழைத்தானேயானால் குடை நடுங்கி கோல் சாயும். இதையெல்லாம் பார்த்தோம். நிலந்தெரு திருவின் நெடியோன், இந்த நெடியோன்கிற சொல்லு பெரும்பாலும் பாண்டியர்கள்ல நெடுஞ்செழியனுக்கு பயன்படும். தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் என்று ஒருவன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்று ஒருவன், 2 நெடுஞ்செழியர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. 2 பேருமே உயரமான தோற்றமுடையவர்களாக இருந்திருக்க கூடும். நெடியோன் என்று சொல்லுகிறார்கள். தொல்காப்பியர் கூட நெடியோன்னு தான் சொல்றாரு அவனை. அதாவது பணம்பாரனார், பாயிரத்தில் இருக்கின்ற பணம்பாரனார் தொல்காப்பியத்துல நெடியோன் என்று சொல்லுகிறார். இங்க செங்குட்டுவனையும் அப்படி சொல்லுவதை நோக்க, இவனும் தோற்றத்திலே நெடிய வடிவம் உடையவனாக இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. நிலந்தெரு திருவின் நெடியோன் தனாது வலம்படு சிறப்பின் வஞ்சி மூதூர். அவன் திரும்பி வருகிறான், வஞ்சி நாட்டிற்கு வருகிறான், தன்னுடைய வஞ்சி நகரத்திற்கு வருகிறான். வஞ்சி மூதூர் ஒன்றொடி தடக்கையின் உன்மலர் பலிதூய் வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர். மகளிர் என்ன செய்கிறார்கள்? உடனே நிறைய மலர்களை எடுத்து கொண்டு வந்து, விளக்கு ஏந்தி கொண்டு வந்து, அந்த மலர்களை பலியாக தூவி, விளக்கிற்கு முன்னாலே அவற்றை தூவி வழிபாடு செய்து அவரை வரவேற்கிறார். வெண்திரி விளக்கம், வெள்ளையாக அமைந்து திரியை வைத்து எரியக்கூடிய விளக்கு. வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர் ஒந்தொடி தடக்கையின், ஒந்தொடி தடக்கைன்னா ஒளி மிகுந்த, தடம்னா அகன்ற, கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல். தடக்கையின் உன்மலர், வளையல் அணிந்திருக்கக்கூடிய தொடி என்பது வளையலை குறிக்கும். இந்த சில குறிப்புகளை ஆழ்ந்து நோக்கிற சிலப்பதிகாரத்தின் வழியாகவும் பழைய இலக்கியங்களின் வாயிலாகவும் ஒரு செய்தி தெரிகிறது. அது யாரும் எழுதல. அதாவது அந்த காலத்தில் தாலி புனைகின்ற வழக்கம் சங்க இலக்கியத்துல இல்லை.
சிறுவர்களுக்கு தாலி கட்டின்ற வழக்கம் இருக்கு. அதுக்கு பேர் ஐம்படை தாலி. அது சங்கு சக்கரம் ஆகியவற்றை எல்லாம் கோர்த்து இந்த குழந்தையை படைப்பு கடவுளாகிய திருமால் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஐம்படை தாலியை அணிவது வழக்கம். அந்த புறநானூற்று கூட பாடுகிற போது இடைக்குண்டூர்களார் பாடுவார், தாலி களைந்தென்றும் இளனே அப்படிம்பார். இன்னும் இந்த சிறு பிள்ளை, இந்த நெடுஞ்செழிய சிறு வயது காலத்துல இவனுக்கு புனைந்த ஐம்படை தாலியை இன்னும் கழற்றவே இல்லை, அவ்வளவு இளைஞனாக இருக்கிறான், இவன் போய் போருக்கு போறானேங்கிறார் இடைக்குண்டூர்களார். அது மாதிரி சிறுவர்கள் தாலி அணிந்து விழுகிற அவர்களுக்கு அணிவிக்கின்ற வழக்கம் இருந்தது. திருமணத்தில் தாலி அணிந்து விழுகிற வழக்கம் இல்லை என்பதனை அகநானூற்றிலே 86, 136 ஆகிய 2 பாடல்கள் தெளிவாக காட்டுகின்றன. பிறகு என்னதான் அடையாளம் திருமணத்திற்கு என்றால், மணமகளையும் மணமகனையும் ஒரு பந்தலின் கீழ் உட்கார வைத்து மணல் பரப்பப்பட்ட முற்ற வெளியில் ஒரு பந்தலிட்டு அந்த பந்தலில் உட்கார வைத்து அவர்களுக்கு புத்தாடை அணிவித்து அவர்களை நீராட்டுதல். இது ஒரு இன்றியமையாத ஒரு சடங்கு. நீராட்டி அவர்களை பிறகு மலர் சூடி அவர்களுக்கு அணிகளெல்லாம் அணிவித்து அவர்கள் நீடு வாழ்க என்று மக்களை பெற்ற வாழ்வரசியர் வாழ்த்துவதுதான் அக்கால மரபு. இதுல மங்கள அணி ஒன்று இருந்ததாக ஒரு குறிப்பை இளங்கோடிகள் காட்டுகிறார். மங்கள அணியில் பிரிதணி மகிழாள் என்று சொன்னார். சிலப்பதிகாரத்திலே தாலி சொல்லப்பட்டது என்றும் தாலி சொல்லப்படவில்லை, தாலின்னு சொல்லல, மங்கள அணின்னு சொல்றார். இந்த மங்கள அணி எது என்றால் PTS ஐயங்கார் எழுதுகிறார், சிலப்பதிகாரத்தில் கூட வருகின்ற போது மங்கள அணி என்று வருகிறதே தவிர தாலி என்று வரவில்லை, இருந்தாலும் தாலியை குறிக்கலாம். அதே போல சங்க இலக்கியத்தில் எங்கேயும் மறையோர் தீ வளர்த்து திருமணம் நடத்தி வைத்தல் இல்லை, தீ வலம் வருதல் இல்லை, அந்த சடங்கெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர்களுக்குரிய திருமணமாக இந்த 2 பாடல்களும் அகநானூற்று 86, 136 ஆகிய 2 பாடல்களும் காட்டுகின்றன. அதனால இந்த இடத்துல மங்கள அணி என்று சிலப்பதிகாரத்தில் சொன்னது எதுவாக இருக்கக்கூடும் என்று நினைத்தால், அவள் கணவனை இழந்த பிறகு மேற்கு வாயிலே வருகின்ற போது கையிலே இருக்கக்கூடிய வளையல்களை உடைத்து எரிகிறார். அந்த வளையல்கள் இந்த காலத்தில் மங்கள அணிகளாக கருதப்பட்டிருக்கலாம் என்பதை அந்த குறிப்பு நமக்கு தருகிறது. இனி ஒன்றொடி தடக்கையின் ஒளி மிகுந்த வளையல்களை தன்னுடைய பெரிய கையிலே அணிந்த மகளிர் மலர்களை தூவி வழிபாடு செய்ய, உன்மலர் பலிதூய் வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர் வெள்ளிய திரியிட்ட விளக்கை ஏந்தி கொண்டு உலகமன்னவன் வாழ்க என்று ஏத்தி உலகத்தை பாதுகாக்கின்ற செங்குட்டுவன் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு பலர்தோட வந்த மலரவிழ் மாலை, அந்திக்காலத்து மலர்கள் பூத்து விரிகின்ற அந்த மாலை பொழுதிலே ஓந்தை கண்ணி புலம்பூல் தெரியல் பணம்பூ மாலை முடித்த அந்த அரசன், சேர அரசன் செங்குட்டுவன் வேந்து வினை முடித்த ஏந்துவாள் வளர்த்தார். அவனுக்கு முன்னால அரசன் சொல்லிய செயல்களை எல்லாம், ஏவர் பணிகளை எல்லாம் இடையீடு இல்லாமல் அதனை நிறைவேற்றிய வளர்த்தர், வலிமை உடையவர்கள், வெற்றியை உடையவர்கள் என்று பொருள். ஏந்துவாள் வளர்த்தர், கையில வாழை ஏந்தியவர்கள். யானை வெண்கோடு அழுத்திய மார்பும், அவனுக்கெல்லாம் அடையாளம் சொல்றான் பாருங்க. ஒருத்தனுக்கு மார்புல பெரிய யானையினுடைய கொம்பு கோடு குத்திய தழும்பு இருக்கு. யானையினுடைய கொம்பு கோடு தந்தம், தந்தம் என்பது வடசொல். கோடு, யானையினுடைய கோடு நெஞ்சிலே தைத்த அந்த வடு இருக்கிறது. யானை வெண்கோடு அழுத்திய மார்பும் நீழ்வேல் கிழித்த நெடும்புன் ஆகமும், இன்னொருவனுக்கு வேல் கிழித்த வடு இருக்கிறது. எய்கனை கிழித்த பகட்டெழில் அகலமும், அகலம்னாலும் மார்புதான். அதே போல அம்பு கிழித்த காயம் ஒருத்தனுக்கு இருக்கு. வைவாள் கிழித்த மணிப்பூன் மார்பும் வாழ் வடு செய்த மார்பு ஒருவனுக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் பெரு வீரர்கள் காயம் பட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப அழகாக சொல்லுகிற போது புறநானூற்றுல சொல்லுவார் ஒரு புலவர், என்னுடைய அரசன் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டான்,
உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்னா அவனுக்கு மருந்துகள் மரத்தின் வாழ்வெடு மயங்கி, மருந்து மரம் நல்ல பயன்படக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய மரமாக இருந்தா அங்கங்கு செத்தி செத்தி பல இடங்கள்ல வடுவா இருக்கும். அது போல மருந்துகள் மரம் போல இவனுடைய உடம்பு இருக்கிறது. அதனால பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டான். அவன் செயலில் இனியன், அவன் வீரத்தால் பெரியன் என்று பாராட்டக்கூடிய நிலையில புறநானூற்றுல பார்க்கிறோம். அது போல இங்க அதே போல பிற்காலத்துல கூட பாத்தீங்கன்னா எண்கொண்ட 373 புண்கொண்ட வென்றி புறவரனும், அவன் மார்பல 73 விழுப்புண்களை பெற்றவனாக இருந்தான். அது பின்னாளிலே சோழர் வரலாற்றிலே கூட எழுதுவார்கள். பழுவேட்டரையர் மார்பெங்கும் புண் கொண்டிருக்கிறார், 73 புண்களை கொண்டவராக இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் மிகையா சொல்றதுதான், எண் சரியாக சொன்னா யாரும் நம்புவார்கள்ங்கிறதுக்காக சொல்றதுதான். அப்படி மார்பெங்கும் புண்பட்டவர்களாக இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் சேர மைமலர் உண்கண், நல்ல கரிய மையினை உண்ட கண், மடந்தையர் அடங்கா கொம்மை வரிமுலை வெம்மை வேதுரி, இதுதான் இன்றியமையாத இடம். எல்லாம் புண்பட்ட மார்போடு வருகிறார்கள். அப்படியே உடம்பெல்லாம் காயமா இருக்கு. அந்த காயத்திற்கு ஒரு ஒத்தடம் கொடுக்கணும்ல, ஒற்றடம்னு சொல்லணும். அது ஒத்தடம் என்பது மருவி வழங்குகிற வழக்கு. அப்படி ஒத்தடம் கொடுக்கும்போது அது யாரு ஒத்தடம் கொடுக்குறாங்க? மைமலர் உண்கண் மடந்தையர், நல்ல கரிய மையை பூசிய கண்களை உடைய, மையுண்ட கண்களை உடைய, மலர் போன்ற கண்களை உடைய அந்த மடந்தையர் அடங்கா கொம்மை வரிமுலை வெம்மை வேதூர், அவர்களுடைய மார்பு தான் இந்த வீரர்களுக்கு ஒத்தடம் கொடுக்கிறது. என்ன பொருள் என்றால், போரிலே வெற்றி பெற்ற வீரர்கள் வெற்றி பெருங்காரும் அவர்கள் தங்களுடைய வீட்டை நினைக்கவில்லை, மகளிரோடு சேர்ந்து துய்க்கின்ற இன்பத்தை நினைக்கவில்லை. அவர்கள் கடமை முடிந்து திரும்ப வருகின்ற காலத்து தங்களுடைய மனைவிமாரோடு அவர்கள் மகிழ்ந்து இருந்தார்கள் என்பதை சொல்லுகிறார். அதுதான் அதுல கலித்தொகையில சொல்ல, கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமா. மார்புல காளை குத்திய வடு இருந்தால்தான் அவனை விரும்புவேன் என்று சொல்லுகிறாள் கலித்தொகையில் ஒரு தலைவி. என்னுடைய கணவனாக வரத்தக்கவன் இந்த காளைகளை அடக்கிய போரில் வெற்றி பெற்று வீர தழும்பு உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வீரத்தை விரும்புகின்ற ஒரு குடி, அந்த உணர்வை அப்படியே புலவர்கள் வளர்த்தார்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை இறந்தான், கணவன் இறந்தான், தன்னுடைய உடன் பிறந்தான் இறந்தான் என்றெல்லாம் கவலைப்படாமல் ஒரு மகள் தன்னுடைய இளவயது சிறுவரை மகனை போருக்கு அனுப்பக்கூடிய காட்சியை புலவர் பாடுகிறார். கடிதவள் துணிவு, இவருடைய துணிவு மிக மிக கெடுக சிந்தை, என்ன உள்ளம் இது என்று வியந்து வியந்து பாடுகிறார் ஒரு புலவர். அதுபோல இந்த மாதர் இவர்களுக்கெல்லாம், இந்த வீரர்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்ற வகையில் அவர்களை தழுவிக் கொள்ளுகிறார்கள். அகிலுண விரித்த அம்மன் கூந்தல், அந்த கூந்தல் ஒப்பனையே நிறைய சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் கூட நான் பங்கேற்கின்ற போது ஒரு அம்மா படிச்சாங்க, தமிழ் இலக்கியங்களில் மகளிர் ஒப்பனை அப்படின்னு. நல்ல தலைப்பு. அத முழுக்க எழுதல, அதனால பல குறிப்புகளை திரட்டி பார்த்தா அதுல நிறைய செய்திகள் கிடைக்கும். இந்த மகளிர் ஒப்பனைங்கிறது பலதரமாக பேசப்படுகிறது. ஒன்று அதுல கைவினை சிறப்பு இருக்கிறது, இன்னொன்று அதுல இருக்கக்கூடிய பொருட்சிறப்பு, மூலிகை போன்ற பல கருவிகள், அதற்காக பயன்படக்கூடிய பொருள்கள், அவற்றை பற்றிய வர்ணனை இருக்கிறது. அவற்றை ஒரு கலைநயம்பட சித்தரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதெல்லாம் அந்த மகளிர் ஒப்பனையில வரும். பெரும்பாலும் 20 நூற்றாண்டு இலக்கியங்களில் இந்த ஒப்பனை நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிறகு பின்னால வரக்கூடிய இடத்துல 1-2 நான் காட்டுறேன். அகிலுண விரித்த, நல்ல அகில் புகை உண்ட கூந்தல், விரித்த அம்மன் கூந்தல், இதுதான் தமிழினுடைய சிறப்பு. அம்மன் கூந்தல், அம்மன்னா அழகிய, மென்மையான. இந்த 2 பண்புகளையும் ஒரு 2 சொல்லால, சிறு சொல்லால சொல்லிட்டார். அழகிய மென்மையான அந்த கூந்தல், முகில் நுழை மதியத்து முறி கரும் சிலை கீழ். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த கூந்தல் முகில் மாதிரி இருக்கு, நல்ல நீருண்ட கரு முகில் மாதிரி இருக்கு. அந்த முகிலுக்கு கீழே நுழை மதியத்து
அங்க நிலா போல இருக்கிறது இந்த முகம். நுழை மதியத்து அதுக்கு மேல முறிகரும் சிலைக்கு மேல 2 வில்லு தெரியுது, அதான் புருவம். முறிகரும் சிலைக்கு, சிலைங்கிறது இந்த இடத்துல புருவம். வில்லு, வில்லுன்னு பொருள். வில்லாகிய புருவத்தின் கீழ் மகரக்கொடியோன் மலர்கடை துறந்து, மகரக்கொடியை உடையவன் மன்மதன், மகர மீனை கொடியாக உடையவன் மன்மதன். அவனுக்கு இப்ப இதுதான் நேரம். இந்த படைக்களத்துல இருந்து வீரர்கள் போர் செய்கிற காலத்துல இந்த மன்மதன் போய் மலரம்பெல்லாம் விடுத்து பார்த்தா ஒன்னும் நடக்கல. வீரர்கள் போடா மன்மதாரி, இங்க வராத, ஓடிப்போ, உனக்கு இங்க வேலை இல்லைன்ட்டான். எல்லாம் அவனவன் வாளை ஏந்தி கொண்டு போர் செய்கின்ற போது காதல் நினைவுகள் வருதல் இல்லை. ஆகவே அந்த கடமை உணர்வினாலே அவர்கள் போர்க்களத்தில் நிற்கின்ற போது மனைவிமார்களை குறித்து சிந்தனை இல்லை. அதனால அப்ப இந்த மன்மதன் தோற்று போய்விட்டான். இப்ப இந்த மன்மதன் இவர்கள் வீட்டுக்கு வருகிற காலத்துல இவர்கள் அந்த கரிய கூந்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய புருவத்திலிருந்து புறப்படுகின்ற பார்வை அம்புகள், அந்த மகளிருடைய பார்வை அம்புகள் அப்படி கணவன்மாரிடம் சென்ற உடனே மகர கொடியோன் மலர்கனை துறந்துன்னு செலுத்தி தன்னுடைய மலராகிய அம்பை, இந்த மன்மதனை பத்தி சொல்லுகிற போது தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, அவனுக்கு கரும்பு வில், கரும்பு வில். அந்த கரும்பு வில்லுக்கு நான் எது என்றால் சுரும்பு நான். சுரும்புன்னா வண்டு, வண்டுகளுடைய வரிசை அப்படியே போய் பொருந்துவதுதான் அந்த கரும்பு வில்லுக்கு நானாக பயன்படுகிறது. அதற்கு பிறகு எது கணை? அரும்பு கணை, மலர் அரும்பு கணை. அதனால கரும்பு, சுரும்பு, அரும்புன்னா இந்த மூன்றையும் உடையவன் மன்மதன். அவ்வாறு அவன் என்ன செய்கிறான்? மலர்கனை துறந்து மலராகிய அம்பை இந்த வீரர்கள்வால் செலுத்த சிதறி பறந்த செடுங்கடை தூது, சிதறினு சிதறிய அறிபறந்த இந்த கண்களின் மகளிருடைய கண்களிலிருந்து செடுங்கடை தூது, கண் பார்வை அப்படி அந்த வீரர்கள் மேல் படுகிறது. மருந்தும் ஆயது இம்மாலை என்று ஏத்த, அந்த புண்ணுக்கெல்லாம் இந்த பார்வையே மருந்தாயிற்று என்று சொல்லுமாறு இருங்கனி துவர்வாய் இளநிலா விரிப்ப. அப்ப துவர்வாய் பவளம் போன்று இருக்கக்கூடிய அந்த வாயில் இளநிலா விரிப்ப, புன்னகை அரும்ப, கருங்கயல்களும் காமர் செவ்வியில், கயல் போல கயல் மீன்களைப் போல கண்களெல்லாம் பிறழுகின்ற அந்த அழகிய காட்சியில், காமர்னு அழகிய, அழகிய காட்சியில் திருந்து எயிறு அரும்பிய விருந்தின் மூரல், அழகான பற்கள் தோன்றுகின்ற அழகான புன்னகை, விருந்தின் மூரல், விருந்துன்னு புதியதுன்னு பொருள், விருந்தின் மூரல் புதியதாக அரும்பிய அந்த புன்னகை, மாந்தளிர் மேனி மடவோர்தம்மால், மாந்தளிரை போன்ற உடம்பினை உடைய மடவோர்தம்மால், மடப்பத்தை உடைய பெண்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மடம்ங்கிறது தவறா பல பேரால பொருள் கொள்ளப்பட்டது. மடம் பயிர்ப்பு என்ற ரெண்டும் பல இடங்களில் தவறாக பொருள் கொள்ளப்பட்டது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு 4 இருக்கு. இந்த 4ம் பெண்களுக்குரிய குணம் என்று சொன்னார்கள். இதுல ஒரு சிறு விளக்கம் நாம சொல்லத்தான் வேண்டும். என்னென்றால் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், பல முறை நான் சொல்லுவதற்கு காரணம், இதை விட்டு விட்டு பழைய பொருளை நம்ம சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தான். அச்சம் என்பது உங்களுக்கு தெரியும், வடமொழியில அதனை பயம் என்று சொல்லுவார்கள். அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொன்னார் வள்ளுவர். சிலவற்றிற்கு யாரும் அஞ்சத்தான் வேண்டும். பழி பாவங்களுக்கு ஒரு மனிதன் அஞ்சித்தான் ஆக வேண்டும். அதனால நான் எதற்கும் அஞ்சேன்னு சொல்றதெல்லாம் பிழை. பழி பாவங்களுக்கு ஒருவன் அஞ்சும், அறக்கேட்டுக்கு அஞ்சுவான், தவறு செய்வதற்கு அஞ்சுவான். ஆகவே அச்சம் எல்லாருக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அச்சம் நாணமும் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இந்த நாணம்ங்கிற சொல்ல பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு நாணம் என்றால் வெட்கம். அது என்ன நாணம்னு ஏன் அதுக்கு பேர் இருந்தது? அதுல ஆற்று படுகையில போய் பார்த்தா இந்த ஒரு புல் இருக்கு, நீண்டு வளர்ந்து அந்த புல் என்ன ஆகும், நேரா நிமிர்ந்து நிக்காது, சவுத்த மரம் மாதிரி நிக்காது, அது வளைஞ்சுக்கிட்டு நிக்கும். அதுக்கு பேர் நாணல். நாணுதல்ங்கிறது அங்க நாணல்னு ஆச்சு. அது போல ஏதாவது தமக்கு ஒவ்வாத புதுமையான செய்தியை கேட்டால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வெட்கத்தினாலே தலையை குனிவார், வளைவார்.
அதனாலதான் அதுக்கு பேர் நாணம் என்று பெயர் வைத்தான். நாணம், அச்சம் ரெண்டும் பார்த்தோம். அது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. என்னையா அவர் சொல்றாரு, பண்டிதமணி ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப ரொம்ப புகழும் போது எனக்கு ரொம்ப நாணமா இருக்குய்யா, வெக்கமா இருக்குய்யா அப்படின்னு சொல்றாரு. அதனால சான்றோர்களுக்கு ரொம்ப புகழ்ச்சியை கேட்டாலும் ஆஹா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இப்படியெல்லாம் சபையில வைத்து கொண்டு நம்மளை புகழ்கிறார்களே, இது எதுக்கு, நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்க என்றுதான் அவர்கள் நினைப்பார்களாம். அதனால அச்சம் நாணம் சரி, ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இந்த மடம் பயிர்ப்பு என்பது பெண்களுக்கே உரியவை என்று எழுதியிருக்கிறார். அது என்ன மடம், அது ஆண்களுக்கும் உரியதுன்னு சொல்லணும். அதுக்கு சான்று சங்க இலக்கியத்துல இருக்கு. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. மடம் என்றால் கொளுத்த கொண்டு கொண்டது விடாமைன்னு விளக்கம் எழுதினாங்க பழைய உரையாசிரியர்கள். அதாவது சொல்லி கொடுத்ததை அப்படியே பின்பற்றுவதுதான் அந்த பெண்களுடைய பண்பு. வீட்டுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை அணு அளவும் படையாமல் அப்படியே பின்பற்றுவார். பிறகு கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கணவன் அவனுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய அந்த நெறியினை விடாது பின்பற்றுவார். பிளைண்ட் ஃபாலோயிங்னு எழுதுவான். அதுல போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்றது இல்லை. சிலது அவளுக்கே தெரியும் இதெல்லாம் தப்புதான், அவங்க சொல்றாங்க பெரியவங்க, நம்ம கேட்டு வைப்போம். அதுதான் மடம்ங்கிறது. அறிவு இருந்தால் கூட அதனை பற்றி ஆழமாக சிந்திக்காத ஒரு அடக்கமான நிலைக்கு பேர் தான் மடம். சரி, இது ஆணுக்கு எப்படி வரும்? பெரும்பானாற்றுப்படையில சொல்றான், நல்ல அறிஞராக இருக்கிறவன் என்ன செய்யணும், அறிஞர்களுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கும் போது அறிஞரா இருக்கணும். மடையர்களுக்கு நடுவுல இருக்கும்போது அறிஞனா இருக்கக்கூடாது, மடையனா இருக்கணும். அங்க அறிவு மடம்படுதல். அதாவது அவன் 3 முயலுக்கு 3 கால்னு சொன்னா அப்படிதான்ப்பா தெரியுதுன்னு சொல்லணும். இல்லாட்டி அவன் முட்டாள்னு சொல்லிடுவான். அதனால அறிவு மடம்படுதலும், அறிவு நன்குடைமையும் அறிவு மடம்படுதலும். அரசனுக்கு ரெண்டும் இருக்கணும். கற்றோர் முன் அறிவாளியா இருக்கணும், கல்லாத மடையர்கள் முன் மடையனா இருக்கணும். சிக்கலே இல்லை. அப்பதான் இவ்வாறு மடம் பயிர்ப்புன்னு என்ன அப்படின்னா, தான் பயிலாத பொருள்களிடம் ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலை. வெளியில வந்து தெருவுல இருந்து கேட்கிறாரு, தம்பி இருக்காரா அப்படின்னு. அந்த அம்மா உள்ள இருந்துகிட்டு குரல் கொடுக்குறாங்க, நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப என்ன பொருள், ஏன் வெளியே வந்து சொல்லக்கூடாது? தமக்கு அறிமுகம் இல்லாதவர்களோட போய் முன்னால நிக்க வேண்டியதில்லை. அது பயிர்ப்பு என்பது. அதே போல ஆடவர்களுக்கு அந்த பயிர்ப்பு உண்டு. என்னவென்றால், பெரியோர்களிடம் சான்றோர்களிடம் கொஞ்சம் அடங்கி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான் என்றால் அது பயிர்ப்பு. கொஞ்சம் ஒதுங்கி நிற்கக்கூடிய இயல்பு. இந்த பண்புகளை இப்படித்தான் நாம பார்க்கணும். மடமைன்னா ஒண்ணு எல்லா இடத்துலயும் அறிவு இன்மை, ஆகவே பெண்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு எழுதிடுறாங்க. அது இல்லை என்பதனை நாம் இப்படி எடுத்து சொல்ல வேண்டும். இவ்வாறு மாந்தளிர் மேனி மடவோர் தம்மால் ஏந்து பூன் மார்பின் இளையோர்க்கு அளித்து, தங்களுடைய மார்பை மகளிர் இளையோர்க்கு அளிக்க, காசரை திலக கருங்கரை கிடந்த, காசரை திலகம்னா கஸ்தூரி மான்கள் கொடுத்த மை. இந்த கஸ்தூரி மான்களுடைய கழிவு தான் ஒரு மணக்கும், அப்படியே அத்தரும்பாங்க. அவ்வளவு மணமிக்க அந்த சிறு குழம்பை எடுத்து கருங்கரை கிடந்த அத கண்களை மற்ற இடங்களையும் இட்டுக் கொள்ளுகிற போது அது கரைப்பட்டு கிடக்கிறது, கருப்பா இருக்கு. மாசில் வாழ் முகத்து, அந்த குற்றமே இல்லாத அழகான முகத்திலே வண்டொடு சுருண்ட, இந்த கூந்தலை அள்ளி முடிக்கிற போது அந்த கூந்தலிலே ஏற்கனவே மலர் முடித்திருந்ததுனால அதுல போய் வண்டுகள் படிந்திருக்கின்ற போது வண்டோடு சேர்த்து முடித்து விட்டா. 1-2 வண்டுகளும் கூந்தலிலே முடிச்சில தங்கிட்டன. வண்டொடு சுருண்ட குடலும் கோதையும், கோதைனா மாலை, அதாவது தன்னுடைய கூந்தலிலே உள்ளே வைத்து முடிந்திருக்கின்ற மலரின் தொடையல். கோதையும் கோலமும், கோலம்னா ஒப்பனை, ஒப்பனையும் கான்மார் நிழல்கான் மண்டிலும் தம்மதிர் நிறுத்தி. உடனே இதெல்லாம் தங்களுடைய அழகை பார்த்து கொள்வதற்காக இந்த மகளிர் மிகப்பெரிய நிலை கண்ணாடியை முன்னாலே நிறுத்தி, அப்ப கண்ணாடி பாக்குறாங்க அவங்க. வனர்கோட்டு சீரியாள் வாங்குவு தழி, கண்ணாடியில பார்த்து கொண்டு அதற்கு பிறகு வளைந்த யாழை எடுத்தார். வனர்கோட்டு சீரியாள், வனர்னா வளைந்தன்னு பொருள்.
அது வேற எங்க வருதுன்னு பாருங்க. வணர் என்றால் அதாவது வணங்குதல் என்று பொருள். வணங்குதல்ங்கிறதுலே அது வணர்ங்கிறது வருது. வணங்குதல் என்று வணர்கோட்டு சீரியாழ், அதுக்கு யாழ் வளைஞ்சிருக்கு. அதனுடைய தண்டு மேல போன உடனே அப்படி வளைந்து இருக்கிறது. பாம்பு படம் எடுத்தது மாதிரி இருக்கும். அப்படித்தான் புறநராற்றுப்படையில சொல்லப்படுகிறது. நல்ல பாம்பு படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு கேட்டா யாழ் மாதிரி இருக்கும், மேல போய் அப்படி வளைந்து இருக்கும். அது வணர்கோட்டு சீரியாழ், யாழ் வளைந்திருக்கிறது. அம்பு கூறாரு, வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய அறிவு ஆற்றலை பாருங்க. யாழ் வளைந்திருக்கிறது, கருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அம்பு நேரா இருக்கு, பளபளன்னு இருக்கு. அம்பு நேரா இருக்கு, பளபளப்பா இருக்குங்கிறதுக்காக வாங்கி யாரும் நெஞ்சில சொருகி வச்சுக்க முடியாது. யாழ் கருப்பா இருக்கிறது, வளைந்து இருக்கிறது என்பதற்காக இது வேண்டாம்னு தூக்கி எறிய முடியாது. அதனால தோற்றத்தை பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. அவர் அவருடைய செயலை கொண்டு பார்க்க வேண்டும்னார் வள்ளுவர். யாழ் இசை கொடுக்கிறது, அம்பு புண்ணை தருகிறது. அதனால எது போற்றத்தக்கது என்று செயலால பார்த்துக்கொள் என்று வள்ளுவர் சொல்லுவார். வணர்கோட்டு சீரியாழ் வாங்குபு தழி, அதை வாங்கி தழுவிக்கொண்டு புனர்புரி நரம்பில் பொருள்படு பத்தர். பத்தர்னா அந்த பரங்கிக்காய் போன்று யாழ்ல அடிப்பகுதி, அது வீணையிலையும் அப்படி இருக்கும். பொருள்படு பத்தர், குரல் குரலாக பேஸ் சவுண்ட், குரல் குரலாக முதல் ஒலி, சரிகம பதனிங்கிறதுல அந்த சா, குரல் குரலாக வருமுறை பாலையில் அதை மெதுவாக செம்பாலை அப்படி அடித்தளமான ஒரு ஒலியை எழுப்பினா அது செம்பாலைன்னு பேரு, செம்பாலை பண். அந்த செம்பாலை பண்ணை எழுப்பி அதற்கு பிறகு துத்தம் குரலாக வகுக்கிற போது அது படுமலை பாலையாகும். பல வேறு பண்கள் அப்படி சேர்த்தா ராக மாளிகையும் பட முடியல. இங்க பண்வேறுபடுத்தல் என்று சொல்லுவார்கள், பண்ணு பெயர்த்தல் என்று சொல்லுவார்கள். ஒரு பண்ணிலிருந்து இன்னொரு பண்ணுக்கு செல்லுதல் பண்ணு பெயர்த்தல் என்று 10 சொல்லும். அவ்வாறு இது ரெண்டும் இப்படி பாடுனா அதுதான் குறிஞ்சி பெண்ணாக வரும். எதுக்காக குறிஞ்சி பெண் பாடுறாங்க? குறிஞ்சி நிலத்தில் தான் மனிதர்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய புணர்ச்சி வரும். பாலை பிரிவு, முல்லை ஆற்றி இருத்தல், மருதம் ஊடல் என்று சொல்லுவது போல இங்கே குறிஞ்சி பெண் பாடுகிறார்கள். எல்லாரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய காலம். அதாவது இந்த காலத்துல போர் முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். கார்காலம் வந்து விட்டது, குறிஞ்சி வந்து விட்டது, குறிஞ்சிக்கு உரிய சூழல் வந்து விட்டது. அந்த நிலையில் குரல் குரலாக வருமுறை பாலையில், படுமலை பாலையில தொடங்கி வந்து துத்தம் குரலாக தொன்முறை இயற்கையின் அந்தியும் குறிஞ்சி, அழகிய இனிமையான குறிஞ்சி பண். அதை அகவன் மகளிரின் மைந்தற்கு ஓங்கிய வருவிருந்து அயர்ந்து, அங்கே அந்த மகளிரெல்லாம் மைந்தர்களுக்கு இதனை விருந்தாக இந்த இசையை தந்து, முடிபுறம் உறிஞ்சும் கடற்கால் குட்டுவன். இந்த ஒரு அடி ரொம்ப இன்றியமையாதது. இந்த செங்குட்டுவனுக்கு காலில் தழும்பு இருக்கு. என்ன தழும்பது? பகை மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய தலையில வைத்திருக்கக்கூடிய முடியோடு அங்கிருந்து அவனுடைய காலிலே விழுந்து வணங்குகிற போது அந்த காலின் புறப்பகுதி அந்த முடியினாலே, பொன்முடியினாலே அங்கங்கு உரசி உரசி ஏற்பட்ட காய். அது ஒரு பெருமையா சொல்றார். அதாவது ஏராளமான மன்னர்கள் அவனுடைய காலை வந்து வணங்குகிறார்கள் என்ற அந்த செய்தி இப்படி சொல்றார். இத நளவெண்பால கூட சொல்லுவார். எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. யாரு? நளனுடைய பிள்ளைகள் சொல்றது. மன்னர்கள்லாம் வந்து படிந்த அந்த தழும்பு என் தந்தையினுடைய கால்கள் இருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம் என்று அந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள். அது போல இங்கேயும் முடிபுறம் உறிஞ்சும் பகை மன்னர்களுடைய முடி இங்கே வந்து அவனுடைய காலின் புறத்தை வந்து உறிஞ்சுகின்ற, உராய்கின்ற கடற்கால் குட்டுவன், வீரக்கடல் அணிந்த செங்குட்டுவன் குடிபுறம் தருங்கால் திருமுகம் போல போர்க்களத்துல சிறந்து நின்னான். அப்படியே கடுகு வெடிச்சுது அவனுடைய முகத்துல. இப்ப குடிபுறம் தருங்கால் திருமுகம் போல தன்னுடைய மக்களை பார்க்கிற போது என்ன ஆயிடுச்சு? குடிபுறம் தருங்கால், மக்களை பாதுகாக்கிற போது அப்போது அந்த திருமுகம் மிக மலர்ந்து செவ்விதாக, களிப்புடையதாக, புன்னகை சிந்துவதாக இருக்குதான். திருமுகம் போல
உலகுதொட தோன்றிய அவனுடைய முகம் போல இப்ப நிலா தோன்றியதுன்னா, அவனுடைய முகத்தை போல இப்போது உலகத்தோட தோன்றிய மலர்கதிர் மதியம், உலகமே தொழுமாறு தோன்றிய மலர் விரிந்தார் போன்ற நிலா காட்சி பலர் புகழ் மூதூர்க்கு காட்டி நீங்க எல்லா ஊரெங்கும் அந்த நிலா பறந்தது. அப்போது ஐங்கனை நடுவேல் அரசு வீற்றிருந்த 5 கணைகளை உடைய நெடுவேள் அரசு வீற்றிருந்த வெண்ணிலா முன்றிலும் வீழ்வும் சேர்க்கையும், அரசன் அவ்வாறு 50 கணைகளை உடையவனாக இருந்து தன்னுடைய வழிமொழி மைந்தரும் மகளிரும் வழிமொழி கேட்ப தான் சொல்லுவதனை மைந்தரும் மகளிரும் கேட்குமாறு வெண்ணிலா முன்றிலும் நிலா வீசுகின்ற அந்த காலம், முன்றில்னா முன்னிடம், வீழ்வும் சேர்க்கையும் படுக்க பூக்கள் நிரம்பிய படுக்கையும், மண்ணீட்டு அரங்கமும் சுதை பூசி மிக அழகா செய்யப்பட்டிருக்கின்ற நிலா முற்றமும், மலர்ப்பும் பந்தரும், மலர் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற பந்தரும், வெண்கால் அமளியும், நல்ல கட்டில், அது வெண்மையான கால்களுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில், வெண்கால் அமளியும், விதான வேதிகைகளும், மேல அந்த கட்டிலுக்கு மேல இருக்க அழகான மேற்கட்டி அல்லது கூரை, அதுவும் அழகாக செய்யப்பட்டு அதுல ஓவியமெல்லாம் தீட்டப்பட்டிருக்கின்றன. தன்கதிர்மதியம் தான்கடி கொள்ள, அவ்வாறு நிலாவினுடைய ஒளியில இவையெல்லாம் அழகாக விளங்க, கடி கொள்ள, கடினா அழகு, அழகு செய்ய படுதிரையாழ்ந்த பயங்கழு மாநிலத்து, திரைன்னா கடல், இங்கு படுதிரையாழ்ந்த அதாவது கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பயங்கழு மாநிலத்து பயன்மிக்க இந்த சேர நாட்டில் இடைநிலத்து ஓங்கிய நெடுநிலை மேருவில், அங்கே இடைப்பட்ட ஒரு இடத்துல மேருமலை மாதிரியான ஒரு மாளிகை, உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாளிகை, அது தமணிய மாளிகை, அது பொன்னால் படித்தது போன்று இருக்கக்கூடிய மாளிகை, புனைமணி அரங்கில், அப்படிப்பட்ட ஒரு அரங்குல வதுவை வேண்மாள் மங்களமடந்து அங்கதான் காத்திருக்கிறா தேவி. வேண்மாள் என்று சேர அரசனுடைய மனைவி. மதியேர் வண்ணம் காணிய வர அந்த நிலாமுற்றத்துல வதுவை வெண்மாளோட, வதுவை என்றால் மணந்திருக்கக்கூடிய, சேரனை மணந்திருக்கக்கூடிய வேண்மா, வதுவை வட சொல்தான், திருமணம் என்பது தமிழ் சொல். வதுவை வேண்மாள் மங்கள மடந்தை மதியேர் வண்ணம் காணிய வரவே, அப்படி காணிய வருகின்ற நிலையில காண வருகின்ற போது எல்வளை, அப்ப அரசி வருகிறான் அங்கிருந்து அந்த நிலாமுற்றம் நோக்கி வருகின்ற போது அவளுக்குன்னு ஒரு பரிவாரம் இருக்கும், அதை சுற்றி சொல்றாரு. எல்வளை மகளிர், ஒளி வீசக்கூடிய வளையடிந்த மகளிர், ஏந்திய கையில விளக்கு ஏந்தி கொண்டு வருகிறார். அந்தி காலம், ஏந்திய விளக்கம் பல்லாண்டு ஏத்த வாழ்த்து ஒலி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பரந்தன ஒரு சார், அந்த வாழ்த்து ஒலிகள் ஒரு பக்கம் கேட்க, பண்கனி பாடலும் பரந்தன ஒரு சார், நல்ல இசை கனிந்த பாடல்கள் ஒரு பக்கம் மிகுந்தன. மான்மத சாந்தும், எல்லாரும் சந்தனம் பூசி இருக்கிறாங்க. என்ன சந்தனம்? மான்மத சாந்து, கஸ்தூரி மான் கழிவாக இருக்கக்கூடிய அந்த மணப்பொருள், அதனை பூசிக்கொண்டு வரிவன் சாந்தும், வரி வரியாக ஓவியம் போல வரைகின்ற சந்தனத்தினால் அமைந்த சாந்தும், கூணும் குரலும் கொண்டன ஒரு சார், கூணர்களும் குரடர்களும் இத்தகைய ஒப்பனை பொருள்களை எல்லாம் கையில ஏந்தி கொண்டு அந்த அம்மாவுக்கு பக்கத்துல வர்றாங்க. வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பூம் பிணையலும் வாசனை பொடிகள், மணப்பொடிகள், இவற்றையெல்லாம் நிறப்பொடிகள், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு பெண்ணணி பேடியர் ஏந்தினர் ஒரு சார், பெண்மையை விரும்புகின்ற பேடிகள் வருகிறார். பேடிகள்னா அவர்கள் பிறப்பால அன்போல தோன்றினாலும் அவர்கள் பேடியர்கள், பெண் தன்மையினை அவாவுகின்ற பேடியர் என்று உரையாசிரியர் எழுதுவார். அவங்க எல்லாம் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா,
பூவும் புகையும் மேவிய விரையும். மலர் எங்கு பார்த்தாலும் மணக்கிறது. நம்முடைய தமிழர் நாகரிகத்தை மலர் நாகரிகம்னு சொல்லுவாங்க. என்ன எதற்கு எல்லாவற்றுக்கும் மலர். பிறப்பிலிருந்து இறப்பு வரையில எல்லா நிகழ்வுகளிலும் இந்த மலர்கள் வந்துடும். குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா உடனே மலரிட்டு வாழ்த்துவார்கள். அதற்கு பிறகு தொட்டிலெல்லாம் மலர் தோரணங்கள் தொங்க விடுவார்கள். அதற்கு பிறகு குழந்தை கொஞ்சம் தவழுகின்ற நிலையில இருந்தா அதற்கு நெற்றி சுட்டியாக மலர் அணிவிப்பார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு கடைசியில திருமண காலத்துல ஒரே மலர் குவியல்களாக இருக்கும். அதற்கு பிறகு பின்னால அவன் இறந்து விடுகிற போது மலர் தூவி அந்த உடலத்தை வழி அனுப்பி வைப்பார்கள். இதெல்லாம் ஒரு மலர் நாகரிகத்திற்குரியது. இது உலகத்துல எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த மலர் இடம்பெறுவதில்லை. இது தமிழர்களுக்குரிய ஒரு பண்பாட்டின் ஒரு கூறு. பூவும் புகையும் மேவிய விரைனாவே நறுமண பொருள்னு பொருள். தூவியன் சேக்கை சூழ்ந்தன. எல்லாரும் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கைக்கு வந்து எல்லாரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். தூவியம் சேக்கை சூழ்ந்தன ஒரு சார். எல்லாம் இந்த மகளிரெல்லாம் ஓடி வந்து இந்த கோப்பெருந்தேவி வந்து சேர்க்கிறாங்க. இதே நிகழ்ச்சி தான் அங்கு சொல்லப்பட்டது. வடக்குறை காதையில பாண்டியனுடைய கோப்பெருந்தேவி தன்னுடைய தீக்கணாவை தன்னுடைய கணவனிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக புறப்படுகிற போது ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் அப்படின்னு அங்க தொடங்கினார். கண்ணாடி ஏந்தி கொண்டு, மலர் மாலைகளை ஏந்தி கொண்டு, சந்தனத்தை ஏந்தி கொண்டு, வண்ண பொடிகளை ஏந்தி கொண்டு எல்லாரும் அப்படி ஒரு மங்களமாக அந்த கோப்பெருந்தேவி பின்னாலே சூழ்ந்து போகிறார்கள். இது வந்து ஒரு அரச மரியாதை. இதெல்லாம் அரசர்களுடைய வழக்கம். இந்த காலத்துல பெரிய தலைவர் வருகிற போது 35 குண்டுகள் வெடிக்க வரவேற்கப்பட்டாலும் சொல்றாங்கல்ல, அது போல அது ஒரு வகையான சிறப்பு அவர்களுக்கு செய்தல். அவ்வாறு பூவும் புகையும் மேவிய விரையும் தூவி சேக்கை அழகான படுக்க சேக்கை சூழ்ந்தன ஒரு சார். ஆடியும் ஆடையும் கண்ணாடி ஆடை அணிதரு கலன்களும் நிறைய பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள். சேடியர் செவ்வியின் ஏந்தினர் ஒரு சார். தோழியர் மிக சிறப்பாக இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு வர ஆங்கவள் தன்னுடன் அணிமணி அரங்கம் நீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏறி. அவ வந்த பிறகு அவளோடு சேர்ந்து எப்பவுமே தமிழரசர்கள் அரசவையில் இருக்கின்ற போது தேவி உடன் இருப்பாள். அதனால தேவியோடு உடன் இருந்த அது இந்த காலத்துல பார்த்தா திருக்கோயில்கள் கூட சொல்லுகிற போது மீனாட்சி உடனாய சோமசுந்தரர் அப்படின்னா, அதாவது ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. இது ஒரு உயர்ந்த பண்பாட்டு மரபு. வாழ்க்கையில இந்த 2 உயிர்கள் வேறொரு உயிருக்கு அந்த காலத்துல இடம் கொடுத்தல் இல்லை. அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அவைதான் அடுத்த உறவு. அதற்கு முன்னால ஆண் பெண் என்ற ஒருமைதான். ஓர் ஆண் ஒரு பெண், இதுல 3வது ஆள் வருதல் இல்லை. அதுதான் ரொம்ப அழகாக பண்டை தமிழ் மரபில் சொல்லுகிற போது ஒருவன் ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க. அது பண்டை காலத்திலிருந்தே சிதைய தொடங்கிட்டு அதற்கு பிறகு இப்போதெல்லாம் முழுவதும் சிதைந்து போயிட்டு நாகரிகம் மேலை காற்று இங்கு வீச வீச மனவிலக்கு என்பது ஒன்று வந்து விட்டார். அந்த மனவிலக்கு என்பது பழகும் தமிழ் இலக்கியத்துல எங்கும் கிடையாது. அதாவது கணவன் பிரிந்து செல்லுகிறார் என்றால் எப்ப பிரிந்து செல்வா? அவன் உயிர் நீங்கிய பிறகுதான். மனைவி பிரிந்து செல்லுகிறாள் என்றால் அவன் உயிர் நீங்குகிற பிறகுதான். அருமையான பாடல்கள் எல்லாம் புறநானூற்றில் இருக்கின்றன. ஒரே ஒரு பாட்டு தான் மனைவி இறந்ததற்காக கணவன் அழுகின்ற பாட்டு ஒண்ணுதான். நிறைய பாடல்கள் கிடைக்கல. ஒரே பாட்டு, அது சேரலாதன் என்ற ஒரு அரசன் சொல்லுகிறான். என்னையா வாழ்க்கை நம்ம என்னுடைய மனைவி ஞான்கர் மாய்ந்த நான் மடந்தை இன்னும் வாழ்வல் என்னை தன் பண்பு. நான் எதுக்காக இருக்கணும்? என்னுடைய துணைவி இறந்து போய்விட்டா. இதுவரையில இவ்வளவு நீண்ட காலம் அவளோடு வாழ்ந்திருக்கிறான். இந்த மாதிரி நான் எப்படி தனியா இருப்பேன் என்று அவன் மிக வருத்தமாக சொல்லுகிறான். இந்த இடுகாட்டுல கொண்டு போய் இந்த பிணத்தை இட்டு அது எரிவதனை பார்த்து விட்டு வருந்தி பேசக்கூடிய ஒரு பாட்டாக புறநானூற்றுல இருக்கிறது. யாங்கு பெரிதாயினும் நோயளவு எனைத்தே என்று அந்த பாட்டு தொடங்கும். அதனால அப்படிப்பட்ட பிரிவு வருத்தம் இருக்குமே தவிர
இன்னொரு பெண்ணை அவன் மனத்தல் இல்லை. அதே போல இன்னொரு ஆணை அவனுக்கு பிறகு பெண் தேடுதல் இல்லை. இதைத்தான் நம்ம சான்றோர்களுடைய வாழ்க்கையில இப்பவும் பார்க்கிறோம். திருவிக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிற போது தன்னுடைய மனைவி தன்னோடு 6 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாள். அதற்கு பிறகு நோயுற்று, காக்க நோயுற்று அவள் இறந்து படுகிறாள். அந்த இறந்து படுகிற வாழ்க்கையை பற்றி அவள் சொல்லுகிற போது, எங்கள் அன்பு வாழ்க்கையிலே முகிழ்த்த அமிழ்த முறைகள் 2, ஒன்று ஆண், மற்றொன்று பெண். ஆண் பிறந்தவுடன் மறைந்தது, பெண் திலகவதி பிறந்து 6 திங்கள் இருந்து கை காட்டி கால் காட்டி கண்காட்டி மறைந்தது. செய்செல்வம் பெற்றோம் இழந்தோம். குழந்தை 2 போயிடுச்சு. பிறந்த உடனே ஒண்ணு பிறந்த உடனே போச்சு, ஒண்ணு 6 மாதம் கழிச்சு இறந்து போச்சு. அப்புறம் அவளும் நோயுற்று இறக்க போறா. அப்ப படுத்த படுக்கையில இருக்கிற போது தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறார், நாம சோழிங்கபுரம் சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன், போகலாமா? உடம்பு நலமான பிறகு போகலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நலமாகவில்லை, இறந்து விட்டார். உடனே தொழிலாளர் தோழர்களுக்காக அவர் உழைத்தவர், தமிழர்களுக்காக அவர் பாடுபட்டவர். எல்லாரும் அன்பர்கள் எல்லாம் 100 கணக்கில் வந்து, ஐயா நீங்க மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது, இல்ல அவள் மறையவில்லை, என் நூல் இருக்கிறார், எப்படி நான் மறுபடியும் மறுமணம் செய்து கொள்வது, எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அதே நெறியில, இந்த பழைய நெறியிலே வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை, அயல் நாகரிக காற்றுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, அதுதான் தமிழ் பண்பாடு என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு இந்த ஆழ்வோன் ஏரி சேரன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும், கால இந்த சிலம்புங்கிறதுக்கு தண்டைன்னு ஒரு பொருள் உண்டு. காலில் தண்டையாக அணிந்து கொள்வது, அது ஒலிக்கும், நடக்கின்ற காலத்து அது ஒலி செய்யும். செங்கண் இவ்வாறு திருநிலை சேவடி சிலம்பு, அழகான அந்த சேவடியில் சிலம்பு வாய் புலம்பும், சிலம்பு வாய் விட்டு அரற்றுகிறது, ஒலியை எழுப்புகிறது. பரிதரு செங்கையில் படுபறையார்ப்பும், கையில வைத்திருக்கின்ற சிறு பறை, அந்த பறை என்ற அந்த சிறிய தோற்கருவி இசை எழுப்பவும், செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும், கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய 1000 கண்களும் இவனை நோக்கவும், செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், பல அவனுடைய அணிந்து அவர்கள் பின்னி இருக்கின்ற சடை திசைமுகம் அலம்பும், எல்லா திசைகளிலும் சென்று அது அப்படி தவழவும், பாடகம் பதையாது, பாடகம்னு காலணி, காலில் போட்டிருக்கூடிய மணி முத்துக்களாலான ஒரு அணிகலம். சூடகம் என்பது தோல் அணிந்து கொள்வது. இவ்வாறு மேகலை ஒலியாது, இடுப்புல இருக்கிற மேகலை சத்தமே போடல, அது அப்படியே அடங்கி இருக்கிறது. வெண்முலை அசையாது, மார்பு அசையவில்லை, வார்குடை ஆடாது, காதில் இருக்கிற தோடு ஆடல, மணிக்குடல் அவிழாது, முடித்த கூந்தல் அவிழவில்லை, உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொட்டி சேரும். இதெல்லாம் மேலே சொல்லப்பட்டதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா, சிவபெருமான் ஒரு நடனம் ஆடுறான், பேய் கூத்து இங்க இடுகாட்டுல ஆடுறான், கொடுகொட்டி என்ற ஒரு நடனம் ஆடுகிறான். அது எப்படி இருக்கு இப்ப பாருங்க. திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பு, அது இவன் பாகமாக இருக்கிறான், இவனுடைய பாதி உமையாக இருக்கிறாள், பாதி சிவபெருமானாக இருக்கிறான். அப்படி இருக்கிற போது செங்கண் 1000 திருநிலை சேர்ந்து சேவடி சிலம்புவாய் புலம்பும், அந்த பார்வதி அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு அது ஒலிக்கிறது. 2 கால்ல ஒரு கால்ல இருக்கிற சிலம்பு ஒலிக்க, பரிதரு செங்கையில் படுபறை ஆர்ப்ப, இந்த சிவபெருமானுடைய கையில் இருக்கிற பறை ஒலியை எழுப்ப, செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும், பார்த்த தேவர்கள் 1000 பேருடைய கண்கள் எல்லாம் குறிப்போடு அதனை காணவும், செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், சிவபெருமானுடைய நீண்ட சடை அது எல்லா திசைகளிலும் சென்று அலையவும், பாடகம் பதையாது, காலிலே இருக்கிற அணி ஆடாமல், யாரு? உமையம்மையினுடைய காலில் இருக்கிற பாடகம் அது அசையல, அதாவது உடம்புல ஒரு கூறு அசையாம இருக்க, இன்னொரு கூறு ஆடுது. இது ஒரு விந்தையான நடனம். பாடகம் பதையாது, அது பதைக்காம, சூடகம் துளங்காது, அம்மை தோளிலே அணிந்திருக்கக்கூடிய
அந்த தோல் வளை அது கொஞ்சம் கூட அசையாம அப்படியே மேகலை ஒலியாது. அவள் இடுப்பிலே கொண்டிருக்கக்கூடிய மேகலை ஒலிக்கவில்லை. மென்முலை அசையாது, அவளுடைய மார்பகம் அசையவில்லை. வார்குடை ஆடாது, அவள் காதில் அணிந்திருக்கின்ற அந்த தோடு அசையல. மணிக்குழல் அவிடாது, அவள் கூந்தலும் அவிடவில்லை. உமையவள் ஒரு திறனாக இப்படியாக உமை ஒரு பக்கமாக இருக்க ஓங்கிய இமயவன் ஆடிய கொட்டிச்சேரன். அவன் அந்த நடனத்தை ஆடுகிறான். அப்படி இத அரசனுக்கு முன்னால இந்த நடனத்தை ஆடி காட்டுகிறார்கள் கூத்தர்கள். அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சேரன் செங்குட்டுவனும் வேண்மாடும். அவர்களுக்கு முன்னால இந்த கூத்த சாக்கையர் என்று சொல்லப்படுகின்ற கூத்தர்கள் அங்கிருந்து இந்த நடனத்தை சிவபெருமான் ஆடிய கொடுகுட்டி என்ற அந்த நடனத்தை ஆடுகிறார்கள். அப்படி ஆடுகிற போது அவர்களுடைய ஒரு பாதி உடம்பு எல்லாத்தையும் ஆடி காட்டுது, இன்னொரு பாதி உடம்பு அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கு. இது ஒரு பெரிய சிறந்த ஆடற்கலை நுணுக்கம். இவ்வாறு பாத்தரு நால்வகை மறையோர் பறையூர் கூத்த சாக்கையின் ஆடலின் பாத்தருன்னு பகுதிப்பட்ட நால்வகை மறையோர், 4 வேதங்களை கற்ற மறையவர்கள் பறையூர் கூத்த சாக்கையின் ஆடலின் மகிழ்ந்தவன் ஏத்தி நீங்க இருநிலம் ஆழ்வோன். அந்த கூத்த சாக்கையின் ஆடுகிற போது வேதம் கற்ற பார்ப்பார்கள் எல்லாம் வாழ்த்த, இருநிலம் ஆழ்வோன் அரசன் என்ன செய்தான், வேத்தியல் மண்டபம் மேவிய பின்னர் அதை விட்டு இப்ப அங்கிருந்து அந்த மண்டபத்தை விட்டு நீங்கி வேத்தியல் அவைக்கு வரலாம். வேத்தியல்னா அரசன் இருந்து கர்மங்கள் செய்யக்கூடிய, அன்றாடம் கர்மங்கள் செய்யக்கூடிய அரச மண்டபத்துக்கு வந்துடுறான். வேத்தியல் மண்டபம் மேவிய பின்னர் நீலன் முதலிய கஞ்சுகமாக்கள், நீலன் என்ற அவனுடைய படை வீரன் ஒருவன், கஞ்சுகம்னா தலைப்பாகை கட்டியவன் என்று பொருள். அவனுக்கு அவனுடைய பணிக்காக சிறப்பாக அவனுக்கு தலைப்பாகை சூட்ட பெற்றது. சட்டை என்றும் உரையாசிரியர் எழுதுகிறார்கள். சட்டையிட்ட வீரர்கள் கஞ்சுகமாக்கள். மாடல மறையோன் தன்னுடன் தோன்றி, இப்ப வந்துட்டான் இங்க மாடல மறையோன். முன்பே பார்த்தோம், காணற்பாணி கனக விசையர் முடித்தலை நெறித்ததுன்னு சொன்னானே, அந்த மாடல மறையோன் தன்னுடன் தோன்றி வாயிலாளரின் மன்னவிற்கு இசைத்தது. நாங்க வந்திருக்கிறோம் என்று வாயிற்காவலர்களுக்கு சொன்ன உடனே மன்னன் என்ன செய்கிறான், கோயில் மாக்களில் கொத்தவன் தொழுது உடனே வர சொன்னான். உள்ளார சென்று, கோயில் என்பது இங்க அரண்மனையை குறிக்கும், கோயில் மாக்களில் கொற்றவன் தொழுது அரசனுக்கு அரண்மனையினுடைய உள்ளே சென்று கோயில் மாக்களில், மாக்கள்னு இங்க பணியாளர்கள் அவர்களை கொண்டு செல்ல வாங்க, இங்க அழைச்சிட்டு போறோம், அரசரை பார்க்கலாம், உத்தரவு கிடைச்சிருச்சு, ஆணை கிடைத்து விட்டது, வாருங்கள் என்று சொல்லி அவர்களை போக கொற்றவன் தொழுது அரசனை தொழுதார்கள். யாரு, நீலனும் அவனோடு சேர்ந்த வீரர்களும் மாடல மறையோனும் ஆகியவர்கள் சென்று தொழுது, தும்பை வெம்போர் சூழ்கடல் வேந்தே. தும்பை போர் என்பது அதிர பொறுதல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அதாவது இந்த தும்பை போர் எப்படி நிகழுங்கிறது தொல்காப்பியர் சொல்றாருன்னா, தலையை வெட்டுனா அந்த தலை விழுந்த பிறகு இந்த உடல் கீழே விடல, கொஞ்ச நேரம் நின்று ஆடுது, அது உடனே கீழே விழுதல் இல்லை, அதற்கு கொஞ்சம் அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த அட்டை ஆடல்னு பேரா அதுக்கு. அதாவது அட்டைப்பூச்சி உயிர் போயிட்டா கூட தண்ணீர்ல அப்படி உயிர் இருப்பது மாதிரி ஆடும். அது போல இந்த வீரர்களுடைய உடம்பெல்லாம் முண்டம் ஆடுது, தலையில்லாத அந்த உடம்பு. அப்படி ஆடுகின்ற அந்த போருக்கு பேர் தான், அவ்வாறு பொறுகின்ற போருக்கு பேர் தான் தும்பை போர் என்று சொல்லப்படும். அதிர பொறுதல் தும்பை. தும்பை வெம்போர் சூழ்கடல் வேந்தே, தும்பை போரை நிகழ்த்திய வேந்தனே, செம்பியன் மூதூர் சென்று புக்காங்கு. அப்பதான் ஒரு நீலன் சொல்றான் ஒரு செய்திய, என்ன இருந்தாலும் மனிதர்களை பொறாம விடுறதே இல்லை, எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சேரன் செங்குட்டுவன் பெண்ணு வடநாடு சென்று பெற்று வந்த வெற்றிய சோழனும் பாண்டியனும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை. போய் நம்ம ஆளு ஒருத்தன் பெரிய வெற்றி பெற்று வந்திருக்கிறான், வடநாட்டுல படித்த வேந்தர்களை எல்லாம் வென்று அடக்கி அவர்களுடைய தலையில கல்லை வச்சு கொண்டு வந்திருக்கிறாரன்னு சோழ பாண்டியர்கள் பாராட்டல, அவர்கள் இதை செய்தார்கள். செம்பியன் மூதூர் சென்று புக்காங்கு
சோழனுடைய ஊருக்கு நாங்க போனோம். போன போது என்னாச்சு, நீலன் சொல்றான் இப்ப, செம்பியன் மூதூர் சென்று புக்காங்கு வச்சிரம் அவந்தி மகதமொடு குழிய சித்திர மண்டபத்து இருக்க. அவ்வாறு ஒரு காலத்துல நீ இந்த சோழனையும் வென்றாய். ஆனா வச்சிரம் அவந்தி மகதம் ஆகிய நாட்டு மன்னர்களையும் நீ வென்றாய். அமரகத்து உடைந்த ஆரிய மன்னரோடு தமரிற் சென்று தகையடி வணங்க எல்லாம் அப்படியெல்லாம் அவர்களெல்லாம் இருந்து வந்து உங்களுடைய அடியை வணங்கி வாழ்த்திய காலம் ஒன்று உண்டு. அத இப்ப நீளமர அடுவத்து நெடும்பேராண்மையோடு வாழும் குடையும் மரக்களத்து ஒழித்து கொல்லா கோலத்து உயிர் இந்தோரை வெல்வோர் கோடல் வெற்றம் வந்தன. ஏதாவது ஒரு குறை சொல்லணும். சேரன் செங்குட்டுவனுடைய வெற்றி மிக்க அந்த போர்ல சோழன் பார்த்தான். அந்த சோழனையும் மகதரையும் வச்சிரத்து அரசரையும் அவந்தி அரசரை எல்லாம் வென்ற ஒரு காலம் உண்டு. அதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாமல் இந்த சோழன் சொன்னானா, நீளமர அழுவத்து, அழுவம்னா போர், நீண்ட அமர அழுவம்னா இருபெயருட்டு பண்பு தொகை. அந்த நீண்ட போரில் நெடும்பேராண்மையோட பெரிய வீரம் அப்படிங்கிறான். அதாவது இகழ்ச்சி குறிப்பது. சோழன் சொல்றான், பெரிய வீரம் ஐயா உங்க செங்குட்டுவம் பண்ணிட்டு வந்துட்டான். நீளமர அழுவத்து ரொம்ப பெரிய போர் தான். அதுல ரொம்ப நெடும் பேராண்மையோடு வந்தான். வாழும் குடையும் மரக்களத்து ஒடித்து பல வீரர்கள் வாழ் குடையெல்லாம் போக, அரசர்கள்லாம் வாழ் குடையெல்லாம் இழந்து போக, கொல்லா கோலத்து உயிர் இந்தோரை கொல்லாமல் அவர்களை பிடித்து வெல்வோர் கோடல் வெற்றம் வந்தன. அவர்களை பிடிச்சு கையையும் காலையும் கட்டி இழுத்துக்கிட்டு வர்றது வெற்றி ஆகாது. யாரு சோழன் சொல்றான். அதாவது போர்ல அவர்கள் கொண்டிருந்தா கூட சரி, அவர்களை கொல்லாம அவருடைய கையை பிணித்து கைதிகளாக கொண்டு வருதல் வெற்றம் என்று, அது வென்றி ஆகாது என்று தலைத்தேர்த்தானை தலைவர்க்கு உரைத்தான் என்று அவர்கள் சொன்னதை நீலன் சொன்னான். இவன் தான் இப்படி சொன்னான். அவன் என்ன சொல்லுகிறான், சிலைத்தார் அகலத்து செம்பியர் பெருந்தகை ஆங்கு நின்று அகன்றபின் அறக்கோல் வேந்தே ஓங்கு சீர் மதுரை மன்னவர்கான. அதை விட்டுட்டு செம்பியனை விட்டுட்டு நாங்க அங்க போனோம். ஆங்கு நின்று அகன்றபின் அறக்கோல் வேந்தே ஓங்கு சீர் மதுரை மன்னவர்கான, மன்னவனை பார்க்க போனோம். ஆரிய மன்னர் அமர்க்களத்து எடுத்த சீரிய வெண்குடை காம்பு நனி சிறந்த சயந்தன் வடிவில் தலைக்கோலாகி கயந்தலை யானையின் கவிகையில் காட்டி இமயச் சமயத்து இருங்குயில் ஆளுவத்து உமையொடு பாகத்து ஒருவனை வணங்கி அவன் பெற்ற போல சொல்றான். அமர்க்களம் அரசனது ஆக துறந்து தவப்பெருங்கோலம் கண்டோர் தம்மேல் கொதியடர் சீற்றம் கொண்டோன் கொற்றம் புதுவதன்று. இது ஒண்ணும் புதுசு இல்லையா இந்த மாதிரி வெற்றி பெற்றது என்று பாண்டியன் சொல்றான். என்ன சொல்றான், சிலைத்தார் அகலத்து செம்பியர் பெருந்தகை. சோழன் இப்படி சொன்ன பிறகு பாண்டியனுக்கு முன்னால போன உடனே ஓங்கு சீர் மதுரை மன்னவர்கான, மதுரையில இருக்கிற பாண்டியனை போய் பார்க்க ஆரிய மன்னர் அமர்க்களத்து எடுத்த சீரியல் வெண்குடை, அந்த வடநாட்டு மன்னர்களை தோற்கடித்து தோல்வியுறச் செய்து அவர்களுடைய கொற்றக்குடை எடுத்து அந்த காம்பை வெட்டி எடுத்து அதில் ஆடற்குரிய தலைக்கோலை செய்து கொண்டான். இந்த நட்டுவனார் தட்டுகிற அந்த தட்டுக்கழி இருக்க, நட்டுவாங்கம் செய்கிற தட்டுக்கழி, அது எங்கே இருந்து வந்தது என்றால், பகையரசர்களை சேர அரசன் வென்று அவருடைய வெண்கொற்ற குடையில் இருக்கக்கூடிய அந்த காம்பு, அந்த பிடி, அதை அறுத்து கொண்டு வந்து அதிலிருந்து தலைக்கோல் செய்து கொண்டான். அந்த தலைக்கோல் வந்து இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் தான் அப்படி வந்து பிறந்தான் என்று சொல்லப்படுது. முன்னாடியும் நாம பார்த்தோம். சயந்தன் வடிவில் தலைக்கோலாகி வெண்குடை காம்பு நனி சிறந்த குடையினும் காம்பு இப்ப தலைக்கோலாக மாறியது. தலைக்கோல்ங்கிறது தட்டுக்கழி. தலைக்கோலாகி கயந்தலை யானையில் கவிகையில் காட்டி இளைய யானை போல யானையினுடைய கவிகையில வைத்து, அதனுடைய யானையினுடைய முதுகலை வைத்து அதை ஊர்வலமாக கொண்டு வந்தது. இமயச்சமயத்து இருங்குயிலாலுவுக்கு, இமயமலைக்கு பக்கத்துல குயிலாலுவும் என்ற இடத்துல இருங்குயில் ஆளுவும் கரிய
குயிலாலுவும் என்ற அந்த இடத்துலதான் அந்த போர் நடந்தது. உமையொரு பாகத்து ஒருவனை வணங்கி, உமையை பாகமாக கொன்ற சிவபெருமானை வணங்கி அமர்க்களம் அரசனதாக துறந்து அந்த அமர்க்களத்தை சேர்ந்து செங்குட்டுவன் தன்னுடையதாக அமைத்து கொண்டு வடவர்கள் துறந்து ஓட தவப்பெருங்கோலம் கண்டோர் தம்மேல் அவன் தவசிய உருவத்தை மாத்தி கொண்டு ஓடுறான். வடநாட்டு அரசர்கள் அவனை போய் எடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய வீரமா அப்படின்னு கேக்குறான். தவப்பெருங்கோலம் கண்டோர் தம்மேல் கொதியடர் சீற்றம் கொண்டோன் குற்றம் புதுவதன்றில். இது ஒண்ணும் புதுசு இல்லையா, இவ்வளவு ஒரு பெரிய நிகழ்ச்சி இல்லை என்று பாண்டியன் சொல்ல, என்றனன் போர்வேர் தொழியன் என்று போர்வேர் செழியன் என்று ஏனை வேந்தர் இருவரும் கூறிய, இவ்வாறு வேந்தர்கள் இருவரும் சொல்ல, நிகழ்மொழியெல்லாம் நீலன் கூற, நீலன் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல, தாமரை செங்கன் தழல் நிறம் கொள்ள, உடனே நெருப்பா சிவந்தது செங்குட்டுவனுடைய கண். எவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பெற்று வந்திருக்கிறோம், இந்த சோழ பாண்டியர்கள் இதனை இழந்து சொல்லுகிறார்களே என்று தாமரை செங்கன் தாழல் நிறம் கொள்ள கோமகன் நகுதல் சிரிக்கிறான். உடனே சீற்றத்தில் பிறந்த நகையன் கோமகன் நகுதலும் குறையாத கேள்வி மாடலன் எழுந்து. அப்பதான் இதுவரையில நீலன் சொன்னான், இப்ப மாடல மறையோன் எழுந்து, ஐயா அரசரே கோபம் கொள்ளாதீர்கள், இதுதான் உலகத்து இயற்கை, இப்படிதான் நடக்கும். ஒருத்தனுடைய வெற்றி இன்னொருத்தனால பொறுத்து கொள்ள முடியாது. மாடலும் எழுந்து மன்னவர் மன்னே வாழ்க நின் கொத்தம் வாழ்க என்று ஏற்று, உன்னுடைய வெற்றி வாழ்க, நீங்க மிகப்பெரிய சிறப்பு செய்திருக்கிறாய், இப்ப நான் சொல்றதை கேடு என்று சொல்லி மிக ஒரு அரிய செய்தியை பின்னாலே சொல்ல போகிறான். அதை அடுத்த வகுப்புல காணலாம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.